போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா நிலைமொழியாக 6 வகை குற்றியலுகரங்களில் ஏதோ ஒரு குற்றியலுகரம் வந்து வருமொழியின் முதலெழுத்தாக ஒரு வல்லின உயிர்மெழுத்து வர்றப்ப வல்லினம் மிகுமா மிகாதா, அதாவது எந்த குற்றியலுகரத்தில் மிகும் எந்த குற்றியலுகரத்தில் மிகாதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சந்திப்பிழைன்ற ஒரு தலைப்புக்கு இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இப்போ நம்ம போய் வந்து ஒரு தேர்வில் வந்து சந்திப்பிழை எதிர்கொள்கிறோன்னா நம்மளுக்கு ஒரு தொடர் கொடுத்துருவாங்க. சரியா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு ஒரு தொடர் கொடுத்துருப்பாங்க. அந்த தொடர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா, ரெட் கலர் வச்சுக்கலாமா? ஒரு தொடர் இப்படி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த தொடரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. இப்போ இங்கே இக்கு வருமா இல்லை இங்கே இக்கு வராதா? சரியா, இப்போ நான் வந்து நிலைமொழி வருமொழின்னு சொன்னேன்ல, அப்போ நீங்கள் அந்த இடத்துல எப்படி யோசிக்கணும்னா இதை நிலைமொழியாக நீங்கள் யோசிக்கணும், இதை வருமொழியாக நீங்கள் யோசிக்கணும். சரியா, அப்போ உங்களுக்கு டவுட் வர்ற அந்த இடத்துல நிலைமொழியாக ஒரு குற்றியலுகரம் வந்து வருமொழியின் முதலெழுத்தில் ஒரு வல்லின உயிர்மெழுத்து உங்களுக்கே தெரியும். ஸோ கசட தப்புற எடுத்துங்களேன், கசட தப்புற இதான வல்லினம். இதில் டாவராவும் முதல்ல வராது. அப்போ வல்லின உயிர்மெழுத்துக்களில் எதுதான் ஒரு சொல்லோட முதல்ல வரும்? ஒன்று கா வரிசை, இல்லை சா வரிசை, தா வரிசை, பா வரிசை. கா வரிசை வந்தால் இக்கு போடுவோம், சா வரிசை வந்தால் இச்சு போடுவோம், தா வரிசை வந்தால் இத்து போடுவோம், பா வரிசை வந்தால் இப்பு போடுவோம். இதுதான் சந்திப்பழிக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையே. சரியா, அப்போ நிலைமொழியாக ஒரு குற்றியலுகரம் வந்து வருமொழியின் முதல்ல இந்த 4 வரிசையில் ஏதோ ஒரு வரிசை எழுத்து வர்றப்ப அங்கே வல்லினம் வருமா வராதான் நம்மளுக்கு டவுட் இருக்கும்ல. ஸோ அப்போ இதுக்கப்புறம் குற்றியலுகரம் வந்து இது போல் வந்தால் உங்களுக்கு டவுட்டே இருக்காது. ஸோ அதை முழுமையாக வந்து தீர்த்து வைக்கிற ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு. ஸோ முழுமையாக காணுங்க. இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயத்தை நமக்கு பார்க்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், சில பேருக்கு தெரியும் சார் வன் தொடர்னா மிகும், மற்ற எதுவுமே மிகாதுன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெற்று சென்றான், கொண்டு சென்றான். ஸோ நிறைய பேருக்கு இது தெரியும். ஸோ பெற்று கொண்டு ஸோ குசுடுது பொருள் முடிஞ்சிட்டு குற்றியலுகரம். ஸோ போன வகுப்பு குற்றியலுகரத்தை நான் டீட்டெயிலாக நடத்தியிருப்பேன். ஸோ அது பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. அப்போ குற்றியலுகரம் புரிஞ்சாதானே அந்த குற்றியலுகரில் எங்கெங்கே வல்லினம் மிகும் எங்கெங்கே வல்லினம் மிகாது நம்மளுக்கு புரியும். சரியா, ஸோ அப்போ பெற்று சென்றான், கொண்டு சென்றான். அப்போ குசுடுது பொருள் முடிஞ்சிருக்கு. சரி, குற்றியலுகரம் என்ன வகை குற்றியலுகரம்? இங்கே வல்லினமை, அப்போ வன்தொடர் குற்றியலுகரம். இங்கே மெல்லினமை, அப்போ அது மென்தொடர் குற்றியலுகரம். ஸோ நிறைய பேருக்கு இதான் தெரியும். என்னன்னா பெற்று சென்றான் வன் தொடரில் மிகும், மென் தொடரில் மிகாது. இது கரெக்டு தான். பெற்று சென்றால தான் இச்சு வரும், கொண்டு சென்றாலும் இச்சு போடக்கூடாது. இது கரெக்டு தான். பட் இருந்தாலும் மென் தொடர் குற்றியலுகரத்துலையும் வல்லினம் மிகும். அது எந்த இடத்துல மிகும், எப்படி மிகுன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். அது என்னன்னா வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி. என்ன புணர்ச்சி? வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி. ஸோ நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம வகுப்புக்குள்ளே போகலாமா? பண்ணிக்கிறீங்களா? வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி. சரி கவனிங்க, அது என்ன வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி? இதோட பங்கு புணர்ச்சி இலக்கணத்தில் அவ்வளோ முக்கியமானது. இப்போ எடுத்துக்காட்டு புணர்ச்சியில் போய் நம்ம கடினமான விதியெலாம் படிச்சுட்டு இருப்போம். அப்போ ஒரு விதி படிக்கிறப்ப அந்த விதியை ரெண்டாக பிரியும். அந்த விதியை ரெண்டாக பிரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கான்செப்ட் கொடுத்துருப்பான், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கான்செப்ட் கொடுத்துருப்பான். இந்த 8 கான்செப்டை புரிகிறதே நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். சரி புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அந்த 8 கான்செப்ட்டு அப்படியே 16ஆக மாறும். எப்படின்னா 8ம் வேற்றுமை புணர்ச்சியின் அடிப்படையில் ஒரு கான்செப்டாக இருக்கும், 8ம் அல்வழி புணர்ச்சி அடிப்படையில் வேற ஒரு கான்செப்டாக இருக்கும். ஸோ அப்போ அன்னைக்கு அப்படியே பிளாக் ஆகிடும். சரியா, அப்போ ஒரு நாள் புணர்ச்சி நடத்துகிறப்போ உங்களுக்கு அது புரியணும்னா இன்னைக்கு உங்களுக்கு வேற்றுமை புணர்ச்சினா என்ன, அல்வழி புணர்ச்சினா என்னன்னு உங்களுக்கு புரியணும். சரியா, ரொம்ப எளிமையாக தான், கஷ்டம் கிடையாது. இப்போ வேற்றுமை எவ்வளோ முக்கியமான தலைப்புன்னு பாருங்க. ஸோ வேற்றுமைலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வேற்றுமைன்றது அவ்வளோ முக்கியமான தலைப்பு. ஓகேவா? சரி, ஓகே, வேற்றுமை புணர்ச்சி பார்க்கலாமா? கம்பர் பாடினார், கம்பர் பாடினார். ஸோ இப்போ கம்பர் என்பது நிலைமொழி, பாடினார் என்பது என்ன மொழி? வருமொழி. ஸோ அப்படி ஒரு நிலைமொழி ஒரு வருமொழி, இதற்கு இடையில ஒரு வேற்றுமை உருவு மறைந்து வந்தாலோ அல்லது வெளிப்படையாக வந்தாலோ அது வேற்றுமை புணர்ச்சி எனப்படும். சில பேர் நினைச்சோம் வேற்றுமை உருவு அங்கே இருந்தால் தான் வேற்றுமை புணர்ச்சி நினைச்சுப்பாங்க. அப்படி இல்லை, வேற்றுமை உருவு மறைஞ்சிருந்தாலும் அது என்ன புணர்ச்சி தான்? வேற்றுமை புணர்ச்சி தான். இப்போ எப்படிங்க வேற்றுமை உருவு வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பாருங்க, கம்பர் ப்ளஸ் ஐ ப்ளஸ் பாடினார். சரியா, அங்கேயே இருக்கட்டும். அப்படி இப்போ கம்பர் ப்ளஸ் எப்படி வரும்? கம்பரை ப்ளஸ் பாடினார். நீங்கள் எதை ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இது ரெண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ கவனிக்கலாம்,
கம்பர் பாடினார், கம்பரை பாடினார், இது ரெண்டுமே வேற்றுமை புணர்ச்சி. இந்த பக்கம் ஃபுல்லாக வேற்றுமை புணர்ச்சி தான் சொல்லியிருக்கேன். அப்போ கம்பர் பாடினார் என்பதும் வேற்றுமை புணர்ச்சி தான், கம்பரை பாடினார் என்பதும் வேற்றுமை புணர்ச்சி தான். இங்கே வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு, இங்கே வேற்றுமை உருவு வெளிப்படையாக இருந்திருக்கு. அப்போ புரியணும் உங்களுக்கு, வேற்றுமை உருவு இரண்டு சொற்களுக்கு இடையில் மறைந்து வந்தாலோ அல்லது வெளிப்படையாக வந்தாலோ அது வேற்றுமை புணர்ச்சி எனப்படும். இவ்வளோதான். சரியா? உங்களுக்கு புரிய நம்புறேன். நிலைமொழி, வருமொழி. அடுத்து போயிடலாமா? அல்வழி புணர்ச்சி என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, ஓடி விழுந்தான். பாருங்களேன், ஓடி விழுந்தான், இதுக்கு நடுவில் வேற்றுமை உருவு வச்சு மறைஞ்சு வந்திருக்கா? சொல்லி பாருலாம் நீங்களா? ஐ வருமா? ஓடியை விழுந்தான், ஓடியால் விழுந்தான், ஓடிக்கு விழுந்தான் வராது. ஐயால் குயின்னு இருக்க நீங்கள் எது போட்டாலும் வராது. அப்படி ரெண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருவு வர வாய்ப்பே கிடையாது. வெளிப்படையாக வந்திருக்காது, மறைஞ்சும் வந்திருக்காது. அதுதான் அல்வழி புணர்ச்சி. நம்ம பாகற்காய், பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் படிச்சிருக்கோம்ல, பாகு அல்லாத காய். அது போலதான் வேற்றுமை அல்லாத வழிகளில் புணர்வதால் தான் அதுக்கு அல்வழி புணர்ச்சி. அப்போ சும்மா அல்வழினா புரியாது, வேற்றுமை புணர்ச்சி கூட தான் அதுக்கு தொடர்பு இருக்கு. அப்போ வேற்றுமை அல்லாத புணர்ச்சி தான் என்ன புணர்ச்சி? அல்வழி புணர்ச்சி. ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம கடினமான புணர்ச்சி இதெல்லாம் ஃபியூச்சரில் படிக்கிறப்ப எல்லாத்துலேயுமே ரெண்டு பிரிவு சொல்லுவாங்க. ஒன்று வேற்றுமை, இன்னொன்று அல்வழி. இது வந்துகிட்டே இருக்கும், இதோட தொடர்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ கிளியராக நான் வச்சுங்க. ஓகேவா? இதை சேர்த்தா என்ன வரும்? ஓடி பிளஸ் விழுந்தான், ஓடி விழுந்தான் தான். கம்பர் பிளஸ் பாடினார், கம்பர் பாடினார் தான். ஆனால் இங்கே என்ன வரும்? இப்போ வரும். சரியா? ஏன்னா இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கல, வல்லினம் மிகும். ஸோ அது வேற, அது பார்த்துக்கலாம். பட் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி. ஸோ கிளியரா? சரி, உள்ள போயிடலாமா? ஸோ இப்போ நான் 6 வகை குற்றியல் உரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுத தொடர், நெடில் தொடர், உயிர் தொடர். இந்த 6 வகையிலையுமே வேற்றுமை புணர்ச்சி பார்க்க போகிறோம், அல்வழி புணர்ச்சி பார்க்க போகிறோம். எதில் வல்லினம் மிகும், எதில் வல்லினம் மிகாதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதான் வகுப்பு. பார்க்கலாமா? ஸோ ஆல்ரெடி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்களேன், வன்தொடர் குற்றியல் உகரம், மென்தொடர் குற்றியல் உகரம். இவங்க 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களை பார்த்துட்டு அடுத்த வகையை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, கவனிக்கிறீங்களா? பாட்டு ப்ளஸ் இறந்தது, பாட்டு ப்ளஸ் கேட்டேன். இங்கே பாருங்க, வந்து ப்ளஸ் போனான், பந்து ப்ளஸ் கொடுத்தான். நம்ம இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தோம்? வன்தொடரில் மிகும், மென்தொடரில் மிகாதுன்னு சொன்னோம்ல. இப்போ நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்துலாமா? வந்து ப்ளஸ் போனான் நம்ம எப்படி எழுதலாம்? ரெட்டில் எழுதுமா? பாருங்க, வந்து போனான். இப்போ போட்டா தப்பு, இப்போ போட்டதுனாது தப்பாயிடும், சந்திப்பிழை ஆயிடும். ஸோ அப்போ வந்து ப்ளஸ் போனான், வந்து போனான் தான். அடுத்து இதை பாருங்களேன், வந்து ப்ளஸ் கொடுத்தான். இது எப்படி எழுதலாம்? வந்து கொடுத்தான். இப்போ இரண்டில் எது சரினா, இது சரி, இது தவறு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இக்கு வரணும், இங்கே என்ன வரணும்? இக்கு வரணும். ஸோ அப்போ தான் அது சரியாக மாறும். வல்லினா மிகும். ஏன் மிகுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுமே சரி. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன், கவனிக்கிறீங்களா? அப்போ நம்ம மொட்டையாக இது வரைக்கும் படித்த மாதிரி மென்தொடர் குற்றியல் வல்லினம் மிகாது மிகாதுன்னு படிச்சுட்டு போயிட்டா சிம்பிளாக நம்ம ஏமாந்துருவோம்ல ஒரு சந்திப்பிழை வினாவில். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது மென்தொடர் குற்றியல் உகரமாகவே இருந்தாலும் சரி, அல்வழி புணர்ச்சியில் தான் மிகாது. இது என்ன புணர்ச்சி? இது அல்வழி. அப்போ இது என்ன புணர்ச்சி? வேற்றுமை. புரியுதா? பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற எடுத்துக்காட்டு என்ன புணர்ச்சி? அல்வழி புணர்ச்சி. ஸோ ரெண்டாவது இருக்கிற எடுத்துக்காட்டு என்ன புணர்ச்சி? வேற்றுமை புணர்ச்சி. ஓகேவா? அப்போ மென்தொடர் குற்றியல் உகரம் நிலைமொழியாக வந்து வருமொழியின் முதலில் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து வந்தால் அது வேற்றுமை புணர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் அங்கு வல்லினம் மிகும். இதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. சரி, இது எப்படி வேற்றுமை புணர்ச்சி? நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்களேன், வந்து ப்ளஸ் போனான், இதுக்கு நடுவில் வேற்றுமை உருவு மறைய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. இது ஒரு அல்வழி புணர்ச்சி. ஆனால் இங்கே வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு. வந்து கொடுத்தான், எப்படி சொல்லலாம்? பந்தை கொடுத்தான். அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவங்க மறைஞ்சிருக்குல்ல. அப்போ இது வேற்றுமை புணர்ச்சி தானே. அப்போ மென்தொடர் குற்றியல் உகரம் வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தால் அங்கே வல்லினம் மிகும். அதுக்கு எடுத்துக்காட்டு பந்து ப்ளஸ் கொடுத்தான், பந்து கொடுத்தான். கிளியரா? இவர் ரொம்ப ஈஸி. வன்தொடர் தானே உங்களுக்கு தெரியுமே. வன்தொடர் குற்றியல் உகரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்வழி புணர்ச்சியாக இருந்தாலும் சரி, வல்லினம் மிகும். அதுக்காக தான் நான் இப்போ ரெண்டாவது சொல்கிறேன். போய் பார்க்கலாமா? பாட்டு ப்ளஸ் சிறந்தது, பாட்டு சிறந்தது, இதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, பாட்டு ப்ளஸ் கேட்டேன், பாட்டு கேட்டேன். ஓகேவா? ரெண்டுமே சரிதான். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன புணர்ச்சி? அல்வழி. இரண்டாவது இருக்கிறது என்ன புணர்ச்சி? வேற்றுமை.
ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். சரியா? இது எப்படி அல்வழி? பாட்டு சிறந்தது உங்களால் சொல்ல முடியுமா? பாட்டை சிறந்தது, பாட்டால் சிறந்தது, பாட்டுக்கு சிறந்தது சொல்ல முடியாது. எந்த ஒரு வேற்றுமை உறுப்பும் அங்கே வராது. ஆனால் இங்கே வரும் பாருங்களேன், பாட்டு கேட்டேன், பாட்டை கேட்டேன், பாட்டை கேட்டேன் நம்ம சொல்லலாம்ல. ஸோ இப்போ உங்கள் டவுட் வரும், பாட்டு கேட்டேன். ஸோ பாட்டை கேட்டேன்னு தான் வருது. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்கு, இங்கே வல்லினம் எப்படி மிகுந்துச்சு? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகுன்னு உங்களுக்கு தோணும். ஸோ நிலைமொழியாக ஒரு வன் தொடர் குட்டியில் இருந்தால் வல்லினம் மிகுன்ற அடிப்படையில் பாட்டு ப்ளஸ் கேட்டேன், பாட்டு கேட்டேன். ஸோ அங்கே வல்லினம் வரும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான இடம். ஸோ இது நல்லா பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? வன் தொடர் குட்டியில் உரம் அது அல்வழி புணர்ச்சியாக இருந்தாலும் சரி, வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தாலும் சரி, வல்லினம் என்ன பண்ணும்? மிகும். ஸோ மென் தொடரை பொறுத்த வரைக்கும் அது அல்வழியில் மிகாது, வேற்றுமையில் தான் மிகும். அடுத்து போயிடலாமா? இதுக்கப்புறம் நான் எளிமை தான். ஸோ மொத்தமாக அது அப்படியே வச்சுருக்கேன், பார்த்துக்கலாம். ஸோ பாருங்களேன், இது நாலும் பாருங்களேன், இடைத்தொடர், ஆயுத தொடர், நெடில் தொடர், உயிர் தொடர். இப்போ இன்னுமே சில பேருக்கு இந்த டவுட்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துருக்க மாட்டீங்க. இந்த டவுட்லேருந்து வெளில வந்துருக்க மாட்டீங்க. பாட்டு கேட்டேன், பாட்டு கேட்டேன், பாட்டை கேட்டேன், இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருந்தா மிகாது தானே. இதே தான் எல்லா விதியிலையுமே ஒரு விதிவிலக்கு இருக்குது. நம்ம குற்றியல் உகரம் வகுப்புலேயே பார்த்தோம்ல, விதிவிலக்கு. வல்லின உகரம் குறைஞ்சி தானே ஒழிக்கும், ஆனால் விதிவிலக்கா அதுவும் முழுமையாக ஒழிச்சது இல்லை. அதே போல தான் இந்த விதிவிலக்கு. இன்னும் நிறைய விதிவிலக்கு இருக்குது. எழுவாய் தொடர்னு ஒன்று இருக்குது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. நம்ம தொகாநிலை தொடர்னு பார்ப்போம். 9 வகை தொகாநிலை தொடர் இருக்குது. சரியா? எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், வினையச்ச தொடர், பெயரச்ச தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், வேற்றுமை தொடர், வெளித்தொடர், அடுக்கு தொடர் இருக்குது. இல்லை எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாதுன்றது ஃபேமஸான ஒரு ரூல், எல்லாருக்குமே தெரியும். அந்த எழுவாய் தொடர்லையும் வல்லினம் மிகும். சரியா? விதிவிலக்கா எப்படின்னு பார்க்கலாமா? கவனிக்கிறீங்களா? இங்கே நான் சிம்பிளா இப்போ சொல்லிட்டா கவனிங்க. பறவை பறந்தது, இது ஒரு எழுவாய் தொடர். அது என்ன எழுவாய் தொடர்? சரியா? ஒரு தொடர் எழுவதற்கு காரணமாக அமையும் ஒரு பெயர் சொல் முதன்மையாக இருந்தால் அது எழுவாய் தொடர். நான் தொகாநிலை தொடரில் சொல்லித்தரேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். தொகாநிலை தொடர் ரொம்ப ரொம்ப எளிமையான தலைப்பு, நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸோ அந்த எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஏன்னா பறவை பறந்தது. நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம் பாருங்களேன். கவிதா சென்றால், இச்சு போடக்கூடாது, இச்சு போட்டால் தப்பு. பறவை பறந்தது, இப்பு போட்டால் தப்பு. ஸோ அப்போ எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இப்போ நான் எழுதியிருக்கிறது தான் சரி. அடுத்து அப்படியே பாருங்க. கொக்கு பறந்தது, இது என்ன ஒரு வித்தியாசம், எந்த ஒரு மாற்றமே இல்லை, ரெண்டும் சேமா இருக்கு. பார்த்தீங்களா? எழுவாய் தொடர் கண்டுபிடிக்கிறது லிங்க் இருக்கு. ஒரு தொடரில் நம்ம ஒரு வினா கேட்கணும், யார், எது, எவை, இதுக்கு எது விடையா அமையுதோ அதுதான் எழுவாய். இப்போ நான் கேட்குறேன், எது பறந்தது? பறவை. அப்போ இது ஒரு எழுவாய், அப்போ இது எழுவாய் தொடர். சரியா? இங்கேயும் நான் கேட்குறேன், எது பறந்தது? கொக்கு. ஸோ அப்போ இது ஒரு எழுவாய் தொடர். யார் சென்றால்? கவிதா. சரி, அப்போ யார், எது, எவை, இதுக்கு எது விடையா அமையுதோ அது எழுவாய். அந்த எழுவாயை முதன்மையாக கொண்டு அமையும் தொடர் எழுவாய் தொடர். சரியா? இதுவே சென்றால் கவிதானா அது வினைமுற்று தொடர், சென்ற கவிதானா அது பெயரச்ச தொடர். சரியா? சென்று வந்தால்னா அது வினையச்ச தொடர். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அந்த முதல்ல தான் பார்க்கணும், நம்ம தனியாக அந்த வகுப்பில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கொக்கு பறந்தது என்பது ஒரு எழுவாய் தொடர், வல்லினம் மிகாது. ஆனால் அங்கே வல்லினம் மிகும் விதிவிலக்காக. ஏன்னா கொக்கு என்பது ஒரு வன் தொடர் குற்றியல் உகரம் தானே, அதனால் கொக்கு பறந்ததில் வல்லினம் மிகும். இது பள்ளி பாட புத்தகத்தில் இந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க. சிறப்பு தமிழ் 11th ஓல்டு சிறப்பு தமிழில் இது இருக்குது. ஸோ அதே போல தான் இது. சரியா? அப்போ நம்ம எல்லாருமே அடிப்படையை படிச்சுட்டு அப்டேட் ஆகணும். இப்போ சில பேர் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருப்பாங்களா, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சதான் வல்லினம் மிகாதுன்னு, அவங்களுக்கு இது ரொம்ப குழப்பமாயிடும். சரியா? நம்ம ஃபஸ்ட்டு அடிப்படை நல்லா படிச்சுட்டு உள்ளே போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இடைத்தொடர், ஆயுத தொடர், நெடில் தொடர், உயிர் தொடர். எப்பயும் போல தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அல்வழி வேற்றுமை, அல்வழி வேற்றுமை, அல்வழி வேற்றுமை, அல்வழி வேற்றுமை. பார்க்கலாமா? இது எதுவுமே வல்லினம் மிகாது. இதுதான் ரூலே. சரியா? அப்போ வன் தொடர் மென் தொடர் மட்டும் நான் வச்சுங்க. இடைத்தொடர், ஆயுத தொடர், நெடில் தொடர், உயிர் தொடர், இந்த 4 வகை குற்றியல் உகரமும் அது அல்வழி புணர்ச்சியாக இருந்தாலும் சரி, வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தாலும் சரி, வல்லினம் மிகாது. இதுலேயும் விதிவிலக்கா, இதெல்லாம் சொன்னால் சில பேர் குழப்பம் வரும், சொல்லலாம் சில பேர் குழப்பம் வரும். சொல்லிடுறேன், இதுலேயும் சில சொற்களுக்கு மட்டும் விதிவிலக்கா மிகும்னு சொல்கிற இடம் இருக்குது. அது நம்ம தேவையில்லை, அந்த சொல்லு வரும்போது வேணால் அது பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆனால் பொதுவாக மிகாது. சரியா? ஸோ அது அல்வழியாக இருந்தாலும் மிகாது, வேற்றுமையாக இருந்தாலும் மிகாது. பார்க்குறீங்களா? செய்து ப்ளஸ் தந்தான், செய்து தந்தான் தான் இது ஒரு அல்வழி. ஏன்னா அங்கே வேற்றுமை உருவு எதுவும் மறையலை. இங்கே பாருங்க, மார்பு ப்ளஸ் கண்டான், மார்பை கண்டான். அப்போ அங்கே வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கா? அப்போ இது வேற்றுமை. அது அல்வழியாக இருந்தாலும் மிகாது, வேற்றுமையாக இருந்தாலும் மிகாது. செய்து ப்ளஸ் தந்தால இத்து போடக்கூடாது, மார்பு ப்ளஸ் கண்டால இக்கு போடக்கூடாது. புரியுதா? அடுத்து பாருங்களேன், எக்கு ப்ளஸ் சிறிது, இங்கே வேற்றுமை உருவு இல்லை. எக்கு ப்ளஸ் சூடு, எங்கது சூடு.
சரியா? ராமனது வில் எனது சட்டைன்னு சொல்றோம்ல, அது உரிமை பொருள்ல வரும். அப்ப எஃகது சூடுங்க வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு. சரியா? வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு. சில பேர்லாம் வந்து நீங்க கமெண்ட் பண்றீங்க சீக்கிரம் டாபிக் உள்ள போங்கன்னு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். பிரித்தேதுக, சேர்த்தெழுக, சந்திப்பிழை, இந்த 3 தலைப்புகளை உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிய வைக்கணும்னா 90% இலக்கண தலைப்பை நடத்தி கொடுத்தா தான் அந்த 3 தலைப்பே நம்மளுக்கு முழுமையாக புரியும், தெரியுமா? ஸோ அப்போ இலக்கண தலைப்பெல்லாம் நம்ம நல்லா பார்த்துட்டா பாடத்திட்ட தலைப்பு ரொம்ப எளிமை. ஏன்னா அந்த இலக்கண தலைப்புலேயே அடங்கிடுது இல்லை, புரியுது உங்களுக்கு? அப்போ வேற்றுமையெல்லாம் இல்லாமல் தலைப்பே கிடையாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்ம நல்லா இலக்கணம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம சூப்பராக பாடத்திட்டத்துக்குள்ள போகலாம். நமக்கு நல்ல டைம் இருக்குது, ஓகேவா? சரி, ஓகே. அப்போ எஃகு சிறிதுலையும் வல்லினம் மிகாது, எஃகு சூடுலையும் வல்லினம் மிகாது. ஆனால் இது அல்வழி புணர்ச்சி, இது வேற்றுமை புணர்ச்சி. அடுத்து பார்க்கலாமா? நெடில் தொடர். நாடு பிளஸ் பெரிது, காது பிளஸ் பார்த்தேன். சரி, நாடு பிளஸ் பெரிது என்ன புணர்ச்சி? அல்வழி புணர்ச்சி. காது பிளஸ் பார்த்தேன் என்னது? வேற்றுமை புணர்ச்சி. எப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் நீங்கள் வந்து இந்த கான்செப்டை விட வேற்றுமை அல்வழி நல்லா கற்றுக்குங்க, ஓகேவா? ஸோ இப்போ காதை பார்த்தேன்னு சொல்லுவான்ல, காதை பார்த்தேன். ஸோ அப்போ இங்கே ரெண்டிலுமே என்ன மிகாது? வல்லினம் மிகாது. அடுத்து இங்கே வாங்க, முதுகு பிளஸ் பக்கம். முதுகு பக்கம் தான் வல்லினம் மிகாது, இது அல்வழி. இது பாருங்க, முதுகு பிளஸ் சொரிந்தான். இதில் வேற்றுமை உருவ பயன்படுத்துறதுல சில பேர் குழப்பம் இருக்கும். என்னன்னா முதுகை சொரிந்தான்னு சொல்லுவாங்க, தப்பு. முதுகில் சொரிந்தான். அது ஏன்னா இல் என்பது 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் வரும். 5ஆம் வேற்றுமையில் நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது பொருளில் வரும். 7ஆம் வேற்றுமையில் இடம், கால பொருள் வரும். முதுகு என்பது ஒரு இடம், சரியா? ஸோ அப்போ முதுகில் சொரிந்தான் தான் வரும். ஸோ அப்போ பாருங்கள், வேற்றுமை சும்மா படிக்கூடாது, டெப்த்தாக படிக்கணும், சரியா? நான் நடத்தி தரேன், முழுமையாக பார்த்துக்கலாம். ஸோ முதுகு பிளஸ் சொரிந்தான், முதுகு பிளஸ் பக்கம், ரெண்டுலையுமே வல்லினம் மிகாது. இது அல்வழி புணர்ச்சி, இது வேற்றுமை புணர்ச்சி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் வேற்றுமை புணர்ச்சினா என்ன, அல்வழி புணர்ச்சினா என்னன்னு. ஸோ இப்போ 6 வகை குற்றியலுகரமான வன்தொடர் குற்றியலுகரத்தில் அது அல்வழியோ வேற்றுமையோ மிகும். மென்தொடரில் அல்வழியில் மிகாது, வேற்றுமையில் மிகும். இடைத்தொடர், ஆயுதத்தொடர், நெடில் தொடர், உயிர் தொடர், இந்த 4லையுமே அல்வழி புணர்ச்சியிலையும் மிகாது, வேற்றுமை புணர்ச்சியிலையும் மிகாது. அதுபோல் எழுவாய் தொடரில் மிகாது தான், ஆனால் விதிவிலக்கா கொக்கு பறந்ததில் மிகும். ஏன்னா அது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். அதே போல தான் நீங்கள் 2ஆம் வேற்றுமை ஒரு மறைஞ்சிருந்தால் வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறீங்க, கரெக்டு தான். பட் விதிவிலக்கா அது வன்தொடர் குற்றியலுகரம், அதனால் வல்லினம் மிகுந்திருக்கு. ஸோ இது போல் நம்ம நிறைய அடிப்படை தெரிஞ்சு இப்போ குற்றியலுகரம் கிளாஸை வந்து இதெல்லாம் ஒரு வகுப்பா தேவையில்லை, அது எனக்கு தெரியும் நம்ம அலட்சியப்படுத்தியிருந்தா இது போல் ஒரு சந்திப்புகளை போய் நம்ம மாட்டி வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம நிறைய அடிப்படை நடத்தியிருக்கோம். ஸோ என்னென்ன நடத்திருக்கோம்னா பாடத்திட்டம். ஸோ பாடத்திட்டத்தின்படி எப்படி தமிழ் படிக்கிறது நடத்திருக்கும், சரியா? டீட்டெயில்டாக புத்தகத்தை வச்சே நான் நடத்தி காட்டுறேன். நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு 2003 எடிஷன் புத்தகத்தை ஓப்பன் பண்ணி அந்த புத்தகத்தில் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து எழுத்துக்களின் வகையும் தொகையும் நடத்தி கொடுத்துருக்கோம், சரியா? எழுத்துக்களின் வகையும் தொகையும். அடுத்து மொழி முதலெழுத்து இறுதி எழுத்து நடத்திருக்கோம். அடுத்து குற்றியலுகரம், முற்றியலுகரம், குற்றியலிகரம் நடத்திருக்கோம். ஸோ இந்த அடிப்படையெல்லாம் பாருங்கள். ஸோ இதுவும் உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.